கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதி யூதாஸை பற்றி மிக தெளிவாக அவருடைய குணநலன்களையும் பாவ பலகீனத்தையும் நமக்கு எடுத்துச் சொல்வதாக இருக்கிறது. யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார். எப்படி, ஏன் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். அதற்கு சரியான பதிலாக வருவது 3 விதமான பதில்களை நாம் யூகிக்கலாம். ஆனால் இதுதான் என்று நம்மால் சொல்ல முடியாது. எனவே முதல் வகையான பதில், பேராசை பிடித்த ஒரு மனிதனாக அவர் இருந்திருக்க வேண்டும். பணம் என்ற ஒரு பித்து பைத்தியம் பிடித்த மனிதனாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த பணத்தை கையாளுவதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? பணம். பணம் இருந்தால் எதையும் செய்துவிடலாம் என்ற ஒரு நிலை இன்றைக்கு நிறுவனமாகி கொண்டிருக்கிறது. ஒரு சில குழுக்கள் எத்தனை ஆயிரம் கோடிகள் வாங்கி வைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்படி பதுக்கி வைத்திருக்கின்ற பணத்திற்கும் இவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்திற்கும் என்ன வித்தியாசம்? 2 ஒன்று தான். ஆனால் பணமே எல்லாம் என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு நாள் இந்த பணமே உங்களை காலை வாரிவிடும். அப்படித்தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு பாடம் கற்பிக்கின்றன. மணி, பணம் என்று பித்து பிடித்து போய், பைத்தியம் பிடித்து போய் அலைகின்ற மக்களாக இன்னும் ஒரு சில பேர் இருக்கின்றார்கள். இந்த பணத்தோடவே அவர்கள் புணமாக போயிடுவாங்க. இந்த பணம் நமக்கு தேவை, பணம்தான் எல்லாம் என்று நினைத்தால், ஒருவேளை யூதாசை போன்று பணம் பெரிது, ஆண்டவர் எனக்கு பெரியவர் அல்ல, எனவே பணத்திற்காக என் ஆண்டவரையே நான் காட்டி கொடுக்க துணிகின்றேன் என்ற கல் நெஞ்சக்காரராக, பணப்பித்து பிடித்த பேராசை பிடித்த மனிதராக நாம் மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆனால் உண்மையில் இது காரணமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்காது. காரணம், அந்த 30 வெள்ளிக்காசுக்குத்தான் பேரம் பேசியிருந்தால் அந்த 30 வெள்ளிக்காசை ஏன் வீசி எறிய வேண்டும்? அந்த காசை எடுத்து சென்றிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் காசுக்காக யூதாசு ஆண்டவரை காட்டி கொடுத்தார் என்பது ஓரளவுக்கு நாம் நம்பலாமை ஒழிய முழுமையான காரணம் என்று சொல்வதற்கு இல்லை. 2வது காரணம், யூதாஸ் ஒரு தீவிரவாத குரூப்பை சேர்ந்தவர். அந்த குழுவிலே மெஸ்ஸியா வருவார், விரைவிலே விடுதலை தருவார் என்று எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே ஆண்டவர் இயேசுவும் மெஸ்ஸியாவாக அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த மெஸ்ஸியா ஆட்சி அமைப்பார், அந்த ஆட்சியிலே அரசவையிலே நமக்கு பெரிய ஒரு பதவி கிடைக்கும் என்பதிலே மிகுந்த குறியாக எதிர்பார்ப்போடு இருந்தார். காரணம், அவர் ஒரு முக்கியமான 12 பேரில் ஒருவராக இருந்தார். பணம், காசு அவரிடம்தான் இருந்தது. பண முடிப்பு என்பது அவரிடம்தான் இருந்தது. எனவே இதன் பொறுப்பாளராக இருந்ததனால் அதை வைத்து ஆண்டவருடைய ஆட்சியிலே நாம் ஒரு முக்கிய ஒரு பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏராளமாக எதிர்பார்த்த ஒரு நிலை அவரிடம் இருந்தது. ஆனால் அது நடைபெறவில்லை. மெஸ்ஸியா எப்படிப்பட்ட மெஸ்ஸியாவாக வருவார்? துன்புறும் மெஸ்ஸியாவாக வருவார் என்று 3 முறை ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார். மனுமகன் பாடுகள் பட வேண்டும், மனிதர்களால் காட்டி கொடுக்கப்பட வேண்டும், சிலுவையிலே அவர் சாக வேண்டும், இறந்து 3ஆம் நாள் உயிர்க்க வேண்டும். இதையெல்லாம் கேட்டு அவர்களுக்கு எரிச்சலும் புளிப்புமாக மாறிவிட்டது. காரணம், இதை யார் எதிர்பார்த்தாங்க? ஆட்சி அமைச்சு நமக்கு அரசவையில் ஒரு அமைச்சர் பதவியை கொடுப்பாருன்னு பார்த்தாக்கா இப்படிப்பட்ட ஒரு துன்புறும் மெசியாவாக இருக்கிறாரே என்ற ஒரு ஏமாற்றம், இந்த ஏமாற்றத்தின் அடிப்படையிலே காட்டி கொடுத்திருக்கலாம். 3வதாக ஓரளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணமாக சொல்லப்படுவது, ஆண்டவர் இயேசு எப்பொழுதுதான் இந்த ஆட்சியை அமைக்கப் போகிறார்? கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டே போகிறார். இறுதியிலே அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்பொழுது எருசலேமிலே நுழைகிறார். அவரை அரசராக மக்கள் ஆர்ப்பரித்து அழைத்து செல்கின்றார்கள். இந்த ஒரு காட்சியை பார்க்கின்றார். ஏராளமான மக்கள் அங்கே கூடி நிற்கின்ற அந்த காட்சியை பார்த்ததும் ஆச்சரியமாக மாறிவிட்டது. எனவே இப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த ஆட்சியை அமைக்கப் போகிறார்
என்பது அவருக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. ஆனால் 3 நாட்கள் கழித்து ஆண்டவரை அவன் காட்டி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், ஆண்டவர் அத்தகைய அரசர் இல்லை, அத்தகைய ஆட்சியை சார்ந்தவர் இல்லை என்பதை மீண்டும் தெளிவாக இறுதியிலே காட்டிவிட்டார். எப்படி என்று சொன்னால், பகட்டான முறையிலே ஆடம்பரமான வகையிலே அவர் சென்ற அந்த விலங்கு என்ற வகையிலேயும் அவர் இந்த உலகத்தின் அரசராக இல்லை என்பதை தெளிவாக தெரிந்துவிட்டார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, கழுதையின் மேல் அவர் ஊர்வலமாக செல்கின்றார். அவர் மற்ற அரசர்களை போன்று பகட்டான ஆடை உடுத்தி செல்லவில்லை. மக்களோடு மக்களாக பயணம் செய்து எளிய ஒரு இறைவாக்கினர் என்ற வகையிலே, மெஸ்ஸியா என்ற முறையிலே அரசராக எருசலேமுக்குள் நுழைகிறார். அவ்வாறு நுழைந்த இயேசு ஆட்சி அமைக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எனவே தான் ஓசான்னா என்று பாடினார்கள். ஓசான்னா என்று சொன்னால் ஆண்டவரே எங்களை மீட்க வாரும் என்று பொருளாகும். யூதாசும் சேர்ந்து ஓசான்னா என்று ஆர்ப்பரித்திருப்பார். ஆண்டவரே எங்களை மீட்க வாரும். எதிலிருந்து மீட்க வாரும்? ரோமையருடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்க வாரும், நீர்தான் என்று சொல்லி அவரை அழைத்து செல்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை மறுத்துவிட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த ஏமாற்றத்தின் அடிப்படையிலே இயேசுவை எப்படியாவது அரசராக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கின்ற முகமாகத்தான் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்திருக்க வேண்டும். அந்த நேரத்திலாவது ஆண்டவர் இயேசு என்ன செய்திருக்க வேண்டும்? தன்னுடைய ஆட்சி உரிமையை, தன்னுடைய அரச உரிமையை அவர் பயன்படுத்தி எதிரிகளை வீழ்த்தி இருக்கலாம். அவர் தனது ஆற்றலை காட்டியிருக்கலாம். எனவே இதைத்தான் யூதாஸ் எதிர்பார்த்து அந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். ஆனால் இறுதியிலே என்ன ஆகிவிடுகிறது? மாசற்ற மனிதனை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை விடுதலை செய்வதற்காக, அவரை விடுவிப்பதற்காக இந்த யூதாஸ் முயற்சி செய்கின்றான். அந்த காசுகளை வீசி எறிந்து நான் ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி பதட்டமடைகின்றார். அன்புக்குரியவர்களே, போதகர் என்ற வார்த்தையைத்தான் அந்த ரா உணவு வேளையிலே நானோ ரபி என்று கேட்டார். ஆனால் இறுதியிலே அந்த காசை வீசி எறிகின்ற பொழுது என் ஆண்டவரை நான் காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்கின்றார். ஆண்டவர் என்பதற்கும் ரபி என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ரபி என்று சொன்னால் போதகர், அதோடுதான். எத்தனையோ ரபிக்கள் இருந்தார்கள். ஆண்டவர் என்று சொன்னால் இயேசு மட்டும்தான். காரணம், அவர்தான் அனைத்துலகத்திற்கும் அரசராக இருக்கக்கூடிய ஒரே ஆண்டவர். எனவே மனம் நொந்து, மனம் கசிந்து, இறை இரக்கத்தின் மேல் நம்பிக்கை இல்லாத வகையிலே அவன் சென்று நாண்டு கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, காசினால் வந்த வினை என்ன? அவன் சென்று நாண்டு கொண்டான் என்பதுதான். இந்த காசினால் வாழ்வு இல்லை என்பதை தெரிகின்றோம். ஆண்டவர் இயேசு வருவார், ஆட்சி அமைப்பார் என்று எதிர்பார்ப்பு இருந்ததனால் ஏமாற்றம் தான் வந்தது. ஏமாற்றத்தின் உச்சகட்டம் தற்கொலை என்பதுதான். மூன்றாவது, எப்படியாவது தந்திரமாக இதை நாம் நடத்திவிட வேண்டும் என்று நினைத்த யூதாசுக்கு அவன் போட்ட திட்டம் வேறு விதமாக முடிய அதனுடைய விரக்தியிலே இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார் என்றதனால் யூதாசு மாய்ந்து கொண்டான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த யூதாசனுடைய வாழ்வு நமக்கு பாடமாக இருக்க வேண்டும். முதல் பாடம், பணம் என்பது தேவை, ஆனால் பணமே எல்லாம் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது பாடம், எதையும் நாம் எதிர்பார்த்து இதுதான் என்று நினைக்கின்ற பொழுது ஏமாற்றத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை நமக்கு வேண்டும். மூன்றாவது, நாம் போட்ட திட்டப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று கடவுளுக்கே நாம் கட்டளையிடுக நினைக்கின்றோமே, இறைவனுடைய விருப்பத்தை ஏற்று வாழ்வது என்பதே மேலான ஒன்று என்பதை இந்த ஒரு பகுதி யூதாசனுடைய வாழ்வு நமக்கு தவக்காலத்தின் சிறந்த பாடமாக அமைகிறது. இந்த வகையிலே நாமும் இந்த தவக்காலத்திலே வாழ முற்படுவோம். இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருக்க இறை அருளை வேண்டுவோம். ஆமென்.